ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்க தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றோம். நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல. இன்னையிலிருந்து இது நீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்க தண்டனையே கொடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு வந்தா சங்கர் பேசத்தானே போறாரு. சவுக்கு சங்கர் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்கன்னு நீங்க எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்கறாங்க. சங்கர் தைரியமா இருக்காரு. போலீஸ்காரங்க இப்ப மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்க ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கு. போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு இப்ப எங்க கிட்ட கேட்கற நிலைமையில தான் இருக்காங்க. நாங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தோம். அதுல ட்ரையலுக்காகவும் போலீஸ்க்கு செகண்ட் கேஸ்ல ரேஸ்கோர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸ்ல இன்னைக்கு வந்து அப்பியரன்ஸ் ஃபார் போலீஸ் கஸ்டடி போட்டிருந்தது. போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் முடிஞ்சிச்சு. போலீஸ் கஸ்டடி போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கோம், விசாரணைக்கு நாங்க கோஆபரேட் பண்றோம், போலீஸ் கஸ்டடி போறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் கஸ்டடி அலோவ் ஆயிருக்கு. எத்தனை நாள் கேட்டிருந்தாங்க? அவங்க 3 நாள் கேட்டிருந்தாங்க. மாண்புமிகு நீதிமன்றம் வந்துட்டு 1 நாள் கொடுத்துருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்கு. இந்த 2வது கேஸ் வந்துட்டு இந்த தேவர் ஜெயந்தி பேரவையில அந்த விழா நடக்க போது அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தேவர் பெருமகனாரை பத்தி தவறா பேசணும்னு அவங்க சொல்றாங்க. பட் அந்த வீடியோல அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் அவர் இன்னைக்கு வந்திருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க நியூஸ் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவர் மேலே போட்டிருந்த முதல் குண்டாஸை வந்து ரத்து பண்ணுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்குகளை வந்து திருப்பியும் சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த விசாரணையில் தனி மனித உரிமை, பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடுல இந்த குண்டாஸ் மூலியமா எப்படி நீங்கள் அடக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, குண்டாஸ் போட்டது தவறு, சங்கருடைய பேட்டினாலேயோ இல்லை அவருடைய சம்பவங்கள்னாலேயோ பொது அமைதிக்கு எந்த குந்தமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி குண்டாஸை ரத்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூபுங்கிறத வந்துட்டோ இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்கில் நேற்று ஏன் குண்டாஸ் போட்டிருக்காங்கிறத நம்ம சொல்லணும். மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்பந்தமா மொத்தம் 17 வழக்கு போட்டிருக்காங்க. ஒரே கேஸுக்கு ஒரே கண்டென்ட். வீடியோ 30/4/2024 அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு 17 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதியப்பட்டிருந்தது. கரெக்டாக கோயம்புத்தூரில் போன 26/7/2024 ஜாமீன் கிடைச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துருவாரோங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை எதிர்த்து சவுக் சங்கருடைய தாயார் வந்துட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை வந்து 3 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டதுனால திருப்பி அவர்களுடைய தாயாருடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தாக்கல் செய்து நம்பர் ஆகிருக்கு. இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கு வருது. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு வந்துச்சுன்னா எல்லா கேஸும் கிளப் ஆயிடுச்சுன்னா இவரை மாநிலம் முழுவதும் கூட்டிட்டு போக முடியாது. புது கேஸ்ல போட்டு அவரை டார்ச்சர் பண்றதுக்கோ துன்புறுத்தல் பண்றதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசரமா இந்த வழக்குகள்ல அரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்குல கோயம்புத்தூர் பிரிசன்ல இருந்து இவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும்னு குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில 4 மணிக்கு ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்கும் போதே சென்னை புழல்ல இருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது எதிர்த்து நாம வந்து மனு போட்டிருக்கோம். என்னன்னா இவர்கள் இதை திரும்ப செய்யறதுக்கான காரணம், நேத்து ஊட்டியில பெயில் இருந்தது, ஊட்டியில பெயில் ஆயிடுச்சு. அப்ப எந்த கேஸ்லயுமே பெயில் இல்லைங்கிற போது அவசரமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு 1 நாள் இழுத்து நேற்று சாயந்தரம் குண்டாஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டாஸ் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 2வது குண்டாஸ்ல அவங்க சொல்ற கஞ்சா வழக்குல பிணையில விடப்பட்டு ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி பெயில் போயிடுச்சு. 2வது அதை அரெஸ்ட் பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்கு, எதையுமே அவங்க நேற்று பின்பற்றல. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பியூர் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ். ஒருத்தர் பெயிலில் போன ஒருத்தரை அரெஸ்ட் மறுபடியும் குண்டாஸில் பண்ணணும்னா பல வழிமுறைகள் இருக்கு, எதையுமே பின்பற்றாம பெயிலில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது வந்துட்டு ஒரு உயர் பதவி ஏற்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் சொல்லியிருந்தார்.
இன்னைக்கு இங்க நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையிலே உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்லும் கூடிய சீக்கிரத்துல. இவர்கள் தெரிந்து இந்த தவறுகளை செய்கிறார்களா, தெரியாமல் இந்த தவறை செய்கிறார்கள்னு எங்களுக்கு தெரியல. அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒண்ணு இருக்கு, ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ள போயிட்டு அவன் அரசன் ஆவதில்லை, மாறாக அந்த அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழியை ஒற்றி தான் இருக்கு. நாங்க இதுல இன்னொன்னு சொல்றோம், மனித உரிமை மீறல்ங்கிறது சவுக் சங்கருக்கு மட்டும் நடக்கல. கடந்த 28/7/2024 இருந்து ஒரு நைட்டு கூட அவர் புழல்ல சிறையில வச்சுக்கல, டிரான்சிட்லயே வச்சிருக்காங்கன்னு சொன்னா சவுக் சங்கர் கார் எடுத்துட்டு சென்னை புழல்ல இருந்து மார்த்தாண்டம் போயிட முடியாது, சென்னை புழல்ல இருந்து பெரம்பலூர் போயிட முடியாது. 20-25 போலீஸ் போறாங்க, அதுல குறைந்தது 10 லேடி போலீஸ் போறாங்க. அவங்களால யூரினேட் பண்ண முடியாது, தண்ணி. இவர்கள் எந்த பெண் காவலர்களை இவர் தவறா பேசிட்டாங்கன்னு இவங்க மேல வழக்க போட்டு அலக்களிக்கிறாங்களோ, அதே வழக்குல பந்தோபஸ்துங்கிற பேர்ல அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாம அந்த வேன்ல கூட அனுப்புறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எங்கேயும் யூரின் போக முடியாது. அவங்க இது அப்பட்டமான மனித உரிமைங்கிறது. அந்த எஸ்கார்ட் எடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள், அதாவது போலீஸ்காரங்களை என்ன சொல்றாங்கன்னா, எங்களாலேயே முடியல சார், சாயந்தரம் 7 மணிக்கு புழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க, மார்த்தாண்டத்துல எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க. சவுக்கு சங்கர் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்க, நீங்க எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணம், போன வாரம் கோயம்புத்தூருக்கு அவரை கூட்டிட்டு வந்திருந்தப்போ கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் இங்கிருந்து வேன் எடுக்க மாட்டேன்ட்டார். 3 மணி நேரம் என்னால திருப்பி புழலுக்கு வண்டியை ஓட்ட முடியாது. காரணம் என்னன்னா, என்னால தூங்கல, எங்கேயாவது போனோம்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னோட குடும்பம் என்னோட குழந்தைகள் பாதிக்கப்படும் சொல்லிட்டு போன முறை கோயம்புத்தூர் வந்திருந்த வேன் டிரைவர் திருப்பியும் சென்னைக்கு அவரை கூட்டிட்டு போக மறுத்துட்டார். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இந்த போலீஸ் இருக்காங்க. கீழே வேலை செய்யற லோயர் போலீஸ் ஆபீசர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும், எஸ்ஐஸ் ஆகட்டும், இல்ல எஸ்கார்டு வர்றவங்க ஆகட்டும், மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. சங்கர் தைரியமா இருக்காரு, போலீஸ்காரங்க இப்ப மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்க ஒண்ணு செய்ய வேண்டியதா இருக்கு, போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு இப்ப எங்க கிட்ட கேட்கற நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ நான் இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புத அம்மாள் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது கமலா அம்மா நடத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மாவினுடைய ஆசீர்வாத முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை, பியூர் பாசிசத்தை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ கமலாம்மாக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் தாய் இடத்துல நீதிமன்றத்தின் துணையோட சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான வேங்கையத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உறுதியாக அது நடக்கும். என்னை பார்த்து அரசு அஞ்சக்கூடிய அரசாங்கம் இல்ல, அப்படி அஞ்சலைன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், ஒரு தனி மனிதன் இவரை நீங்க உங்களுக்கு விசித்திரமா இருக்குது. எப்படின்னா, ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்றீங்க, ஒரு வழக்கு போட்டீங்க, நியாயம் இருந்தது, கஞ்சா வழக்கு போட்டீங்க, உங்க தரப்புல ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு, ஒரே வழக்குக்கு 17 வழக்கு போட்டீங்க. அந்த 17 வழக்குலையும் உடனே அரெஸ்ட் காமிக்காம எல்லாம் பெயில் ஆகி குண்டாஸ் எல்லாம் முடிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே அவன் வெளியே விட்டா பேசிடுவானோ. நான் என்ன கேட்கிறேன், திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்றோம், நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல. இன்னையிலிருந்து இது நீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்க தண்டனையே கொடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு வந்தா சங்கர் பேசத்தானே போறாரு. அப்பவும் நீங்களும் உயிரோடு இருக்க போறீங்க, நானும் உயிரோடு இருக்க போறேன். நீங்கள் பதவியில இருந்த போது என்ன தவறு செய்தீர்கள், மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க, என்னென்ன பிரச்சனைகள்ல ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி அவர் பேசத்தானே போறாரு. அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொண்டுருவீங்களா ஜெயிலுக்குள்ள வச்சு? சட்டத்தை மீறி பண்ண முடியாது இல்லையா? 3 வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த 3 வருஷம் கழிச்சு சங்கர் இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசத்தானே போறாரு. எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க முடியும் உள்ள? யூடியூபர்ஸ் என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி இல்ல யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல. அதைத்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்ப குண்டாஸ் ரத்து பண்ண வழக்குல தெளிவா சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, பேசுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அன்னப்பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க. அதனால நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறதான் இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க. ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பேச்சு சுதந்திரத்தை குறவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை பத்தி இல்ல, சங்கரை மிரட்டலான்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அவர் பேசுவார். ஏன்னா அவர் மக்களுக்காக பேசுறாரு.
ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.